மேடம் மேடம் சார் சொல்லுங்க சார். மேடம், நான் டிவி மெக்கானிக்கு. உங்க வீட்டு டிவி ரிப்பேர் இருக்குதாச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து ரெடி பண்ணி தரேன். சரிங்க சார். மேடம் மேடம், உங்க வீட்டு டிவி ரிப்பேர் ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். சார் நான் கண்டிப்பா சொல்றேன் சார். இப்பதானே வந்து காலையில் சொல்லிட்டு போனீங்க. சரிங்க மேடம். மேடம், என்ன சார் காலையில இருந்து இத்தனை தடவை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பைத்தியமா? டிவி ரிப்பேர் என்ன நானே வந்து கூப்பிடுவேன் இல்ல, அதுக்குள்ள எதுக்கு இத்தனை தடவை தொந்தரவு பண்றீங்க? கொஞ்சம் கூட டீசென்ட் இல்லாம. இப்ப தெரியுதா மேடம்? இதே மாதிரிதான் உங்க பேங்க்ல இருந்து மணிக்கு ஒருக்காக எங்களுக்கு கால் பண்ணி கிரெடிட் கார்டு வேணுமா, லோன் வேணுமா, பர்சனல் லோன் வேணுமான்னு சும்மா கூப்பிட்டு தொல்லை பண்றீங்க. ஏன் எங்களுக்கு லோன் தேவைன்னா நாங்களே பேங்க்ல வந்து கேட்க மாட்டோமா? நீங்க மட்டும் இந்த மாதிரி ஆளாளுக்கு சும்மா கூப்பிட்டு எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது மட்டும் உங்களுக்கு நியாயமா? இது எங்களோட டியூட்டி சார். எங்களை தொந்தரவு பண்றது உங்களோட டியூட்டியா? லோன் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு குதூகலமா இருக்கிற குடும்பத்துல ஆசையை தூண்டி விட்டு அவனை கடன் வாங்க வச்சு கடன் கட்ட முடியாம கடைசியில் நடு தெருவு கிழிச்சு விட்டுறீங்க. தற்கொலை முடிய கூட போகுது. இன்னைக்கு நாட்டுல நடக்கிற பாதி தற்கொலைக்கு உங்க பேங்க் தான் காரணம், தெரிஞ்சுக்கங்க. இனிமேலாவது கூப்பிட்டு தொந்தரவு பண்ணாம எங்களுக்கு தேவைன்னா நாங்களே வந்துக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணாதீங்க சார். பர்சனல் லோன் வேணுமா சார்? கிரெடிட் கார்டு வேணுமா சார்? உங்கள் சிவில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலுமே நாங்கள் பர்சனல் லோன் அலாட் பண்ணி கொடுக்குறோம் சார்.